புற்றுநோய் மருந்துகளுக்கான ஜிஎஸ்டி 12 இருந்து 5% குறைக்கப்பட்டுள்ளதாக ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் 54வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 2000 ரூபாய் வரையில் கிரெடிட், டெபிட் கார்டுகள் மூலம் பண பரிவர்த்தனை செய்வோருக்கு 18 விழுக்காடு ஜிஎஸ்டி விதிப்பது பற்றி கருத்து கேட்கப்பட்டது. இந்த நடைமுறை அமல்படுத்தப்பட்டால் சிறிய அளவிலான பரிவர்த்தனை செய்யும் மக்கள் பாதிக்கப்படுவர் என்று உறுப்பினர்கள் கூறியதால் இதில் இறுதி முடிவு எடுக்கப்படாமல் நிர்ணயக் குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டது. ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் முடிந்த பின் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், புற்றுநோய் மருந்துகளுக்கான ஜிஎஸ்டி 12 இருந்து 5% குறைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். Reduction in the GST rates on specified cancer drugs. You will recall that in the budget we had cut down customs duties. Now, GST rate on cancer drugs are also being brought down. It's being reduced from 12% to 5% in order to further reduce the cost of cancer treatment. தேர்ந்தெடுக்கப்பட்ட சிற்றுண்டிகள் மீதான ஜிஎஸ்டி விகிதம் 18% இருந்து 12% குறைக்கப்பட்டுள்ளதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். இதனிடையே மருத்துவ காப்பீட்டு பிரீமியம் மீதான ஜிஎஸ்டி விகிதம் இந்த கூட்டத்தில் குறைக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கான அறிவிப்பு வெளியாகவில்லை. இது தொடர்பாக அமைச்சர்கள் கொண்ட புதிய குழு அமைக்கப்படும் என்பதால் இந்த கூட்டத்தில் அதற்கான முடிவுகள் எடுக்கப்படவில்லை என்றும் நிர்மலா சீதாராமன் விளக்கமளித்தார். இதேபோன்று மற்றொரு அமைச்சர்கள் கொண்ட குழு அமைக்கப்படும் என்று கூறிய அவர், அந்த குழு மார்ச் 2026ஆம் ஆண்டுக்கு பிறகு செஸ் வசூல் செய்ய வேண்டுமெனில் அதன் நோக்கம் மற்றும் முன்னோக்கி செல்லும் வழிமுறை ஆகியவற்றை தீர்மானிக்கும் என்று அறிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.